ஒரு கிராமத்தில் தேர்தல் பரபரப்பு ஆரம்பித்தது. எல்லோரும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தனர். இந்த தேர்தல்ல நம்ம யாருக்கு வாக்களிக்கலாம்? ஆமா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னேற்றத்துக்காக ஓட்டு போடுவீங்க. அந்த நேரம் குமார் என்ற இளைஞன் தனது முதல் வாக்கை பதிவு செய்ய தயாராக இருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? குமார், அமைதியாக இரு, பொறுமையாக சிந்தி. வாக்கு என்பது உன் உரிமையும் பொறுப்பும். நல்லாட்சி வழங்கக்கூடியவரை தேர்வு செய்வது முக்கியம். அடுத்த நாள் குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வேட்பாளர்களின் வாக்குறுதிகளை கவனமாக கேட்டான். சிலர் வெறும் வாக்குறுதிகள் மட்டுமே அளித்தனர். ஆனால் டிவிகே கட்சியின் வேட்பாளர் கிராம வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து தெளிவாகவும் நம்பிக்கையுடன் பேசினார். குமார் யோசித்தான், நாட்டின் முன்னேற்றத்திற்கு உண்மையாக உழைப்பவர் யார் என்று. தனது மனசாட்சியை கேட்டு அவன் டிவிகேக்கு வாக்களிக்க முடிவு செய்தான். தேர்தல் நாளில் குமார் உற்சாகமாக வாக்குச்சாவடிக்கு சென்று தனது முதல் வாக்கை பதிவு செய்தான். வாக்கு போட்ட பிறகு அவன் முகத்தில் பெருமை தெரிந்தது. நான் என் நாட்டிற்காக ஒரு சிறிய கடமை செய்தேன் என்று அவன் மகிழ்ச்சியுடன் நினைத்தான். ஓட்டு நம் ஜனநாயக உரிமை, அதனால எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போட்டு உங்க ஜனநாயக உரிமையை செய்யுங்க.